டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஜனவரி 19ஆம் தேதியில் விஜய் ஆஜராவதற்கு சம்மன் அனுப்பப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். கரூர் விவகாரத்தில் தாவேகா தலைவர் விஜயிடம் நேற்று சிபிஐ அதிகாரிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்திய நிலையில் அவருடைய வாக்குமூலத்தை நேற்று அவர்கள் பதிவு செய்த நிலையில் மீண்டும் அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பொங்கலை முன்னிட்டு இன்று ஆஜராக வேண்டிய அவருக்கு விலக்கு அளித்து சிபிஐ அதிகாரிகள் அனுமதியை வழங்கியிருந்த நிலையில்தான் மீண்டும் அவர் விசாரணைக்காக வரும் 19ஆம் தேதி அவர் ஆஜராவதற்கான ஒரு சம்மன் என்பது அனுப்பப்பட உள்ளதாக சிபிஐ வட்டாரத்திலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் பல்வேறு கேள்விகள் என்பது இருப்பதாகவும் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் விஜய் நேற்று வழங்கிய வாக்குமூலத்துடைய கருத்துக்களை ஒப்பீடு செய்து அதிலிருந்து பல்வேறு விளக்கங்களை அதிகாரிகள் கேட்க உள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஒரு கொலாபரேஷன் அடிப்படையில் இந்த ஒரு அடுத்த கட்ட விசாரணை என்பது தாவேகா தலைவர் விஜயிடம் நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கரூர் விவகாரத்தில் நேற்று நடைபெற்ற விசாரணையின் பொழுது பல்வேறு வாக்குமூலங்களை அவர் எழுத்துப்பூர்வமாகவும் அது மட்டுமல்லாமல் வீடியோ ரெக்கார்டிங் அடிப்படையிலும் அவருடைய வாக்குமூலம் என்பது நேற்று பதிவு செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு மாநில அரசு குறிப்பாக காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் வழங்கிய அந்த ஒரு தகவல்களோடு விஜயனுடைய வாக்குமூலத்தையும் சரிபார்க்க உள்ளதாக சிபிஐ அலுவலகமானது தெரிவித்துள்ளது. அதன் பிறகுதான் அடுத்த கட்ட கேள்விகள் என்பது எவ்வாறு இருக்கும் என்பதை கூற முடியும் எனும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவருக்கு மறு சம்மன் என்பது பொங்கலுக்கு பிறகு வரும் 19ஆம் தேதி அவர் விசாரணைக்கு ஆஜராவதற்கான ஒரு சம்மன் என்பது அனுப்பப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. சுசித்ரா, விஜய் தற்போது டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் 19ஆம் தேதி விசாரணைக்கு வரும்போது அன்று ஒரு நாள் அந்த விசாரணை நடக்குமா, இல்லை மேலும் அது நீட்டிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி அந்த சிபிஐனுடைய விசாரணையை பொறுத்த அளவில் அவர்கள் அடுத்ததாக 2 நாட்கள் வரை இந்த விசாரணை என்பது அவர் மீண்டும் டெல்லி வரும் பொழுது நீட்டிக்கும் என ஒரு எதிர்பார்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் அளிக்கும் பதில்களில் போதிய அளவிலான ஒரு ஒப்புதல் இல்லை என்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த விசாரணையுடைய காலம் என்பது நீட்டிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக அவரிடம் நேற்று ஒரு நாள் மட்டும் அந்த விசாரணை என்பது என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூடுதலாக மேலும் ஒரு நாள் அவர் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தான் சிபிஐ அதிகாரிகள் தரப்பிலிருந்து பிறப்பிக்கப்பட்டது. மேலும் வரும் 19ஆம் தேதி அளவில் டெல்லி வரும் அவரிடம் அன்று ஒரு நாள் பல்வேறு கேள்விகள் என்பது சிபிஐ தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளது. நேற்று இருந்த ஒரு விசாரணை போல அது இல்லாமல் கூடுதலாக பல்வேறு கருத்துக்கள் விஜய் கூறிய கருத்துக்களையே அவர்கள் மீண்டும் அவர்களிடம் விளக்கம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை குறிப்பாக நிர்வாக தவறு இந்த விவகாரத்தில் ஏற்பட்டதா அல்லது தாவேகா நிர்வாகிகள் மட்டத்தில் அந்த காவல்துறையுடைய எச்சரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டதா போன்ற கேள்விகள் அவர் 2ஆம் முறை டெல்லி வரும்போதுதான் அந்த ஒரு கேள்விகள் என்பது எழுப்பப்படும் என்றும் சிபிஐ வட்டாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த 2வது முறை அவர் டெல்லி வரும் பொழுது சுமார் 19ஆம் தேதி அளவில் அவர் டெல்லி வரும் பொழுது எழுப்பப்படும் கேள்விகள் ஒரு நாளில் நேற்று சுமார் 5 மணி நேரம் வரை அந்த விசாரணை நீடித்த நிலையில்தான் 2வது நாளும் அதே போன்ற அளவிற்கு காலை 11 மணி முதல் அந்த விசாரணை தொடங்கும் எனவும் தேவைப்பட்டால் அது மேலும் நீட்டிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, குறிப்பாக தாவேகாவுடைய நிர்வாகிகளுக்குமான ஒரு சம்மனும் அனுப்பப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகத்தான் சிபிஐ அதிகாரிகள் வட்டாரத்தில் கூறப்பட்டுள்ளது. விஜயிடம் சிபிஐ விசாரணை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.